Hello students, welcome to Maximum KMO channel. 10th standard max chapter 6 trigonometry exercise 6.3 la second question kana solution paakalam. The horizontal distance between two buildings. The first line enna solranga horizontal distance nu sollirukanga. Horizontal na enna? இப்படி பார்த்தா அது horizontal. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி இருக்குங்களா, இது ஹரிசான்டல். வெர்டிக்கல்னால் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது தான் வெர்டிக்கல். வெர்டிக்கல்னால் கீழேருந்து மேலே பார்க்குறது, ஹரிசான்டல்னால் லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ அந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ். அப்போ ரெண்டு பில்டிங் இருக்குது, இங்கே ஒரு பில்டிங், இங்கே ஒரு பில்டிங், ரெண்டு பில்டிங் இருக்குது. இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு பில்டிங்குக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸை 70 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லியிருக்காங்க. டிப்ரெஷன்னா என்ன, மேலேருந்து கீழே பார்க்குறாங்க, ரெண்டு பில்டிங் இருக்குது, ரெண்டு பில்டிங்க்கான டிஸ்டன்ஸஸும் அவங்க வந்து 70 மீட்டர்ஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்ன, மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. ஓகே, ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பில்டிங் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பில்டிங்னா இங்கே ஆல்ரெடி ரெண்டு பில்டிங் சொல்லிட்டாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு பில்டிங்னு எடுக்கிறாங்க, இன்னொன்று செகண்ட் பில்டிங்னு எடுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பில்டிங்னு ஒன்று இருக்கும், செகண்ட் பில்டிங்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஒரு பில்டிங், இங்கே ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுப்போம், கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த ரெண்டு பில்டிங்க்கும் சென்டராக இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்குங்களா, ரெண்டு பில்டிங்க்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு 70 மீட்டர்ஸ். ஓகே, நான் இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங். இதை ஃபஸ்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பில்டிங்னு வச்சுப்போம், இது ரெண்டாவதாக செகண்டாக இருக்கிறது செகண்ட் பில்டிங்னு வச்சுப்போம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங். அப்போ டாப் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங்க்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்ன, ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்பை டிப்ரெஷனில் மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. அப்போனா செகண்ட் பில்டிங் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய ஹைட்டாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்பை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் ஃபஸ்ட்டு பில்டிங், ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்பு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் எங்கேருந்து பார்க்குறாங்க, செகண்ட் பில்டிங்கோடைய டாப்பில் இருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்போ இங்கேருந்து இதோடைய டாப்பை பார்க்குறாங்க. இது ஃபஸ்ட்டு பில்டிங். ஃபஸ்ட்டு பில்டிங் அப்போ ஹைட் கம்மியாக இருக்கணும், செகண்ட் பில்டிங் ஹைட் அதிகமாக இருக்கணும். அதை தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பில்டிங்கை ரெப்ரசன்டேஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் ஃபஸ்ட்டு பில்டிங், டாப் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங் எங்கேருந்து பார்க்குறாங்க, வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் செகண்ட் பில்டிங் எங்கேருந்து பார்க்குறாங்க, செகண்ட் பில்டிங்லேருந்து பார்க்குறாங்க. அப்போ செகண்ட் பில்டிங் ஃபஸ்ட்டு பில்டிங்குடைய ஹைட்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 45 டிகிரினா இந்த இடத்துல இந்த டிகிரி தான் 45 டிகிரின்னு சொல்கிறாங்க. அண்டு இதுக்கான டிஸ்டன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் சென்டராக இந்த டிஸ்டன்ஸ், ரெண்டு பில்டிங்க்கும் இடைப்பட்ட அந்த தூரன்றதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க 70 மீட்டர்ஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங் சொல்லிட்டாங்க. இஃப் த ஹைட் ஆஃப் செகண்ட் பில்டிங், செகண்ட் பில்டிங்கோட ஹைட் எவ்வளோன்னு சொல்கிறாங்க, இந்த பில்டிங்கோட ஹைட்டை 120 மீட்டர்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங். அப்படி இருக்கப்ப ஃபஸ்ட்டு பில்டிங்குடைய ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த டயக்ராமை இப்போ எப்படி வரையணும்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நார்மலாக ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கும், அந்த கிரவுண்டை வரைஞ்சிப்போம். செகண்ட் பில்டிங் தான் ஹைட்டாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் பில்டிங்கை நம்ம ஹைட்டாக வரைஞ்சிப்போம். ஃபஸ்ட்டு பில்டிங் அதோடைய ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் இவ்வளோ இருக்குன்னு வச்சுப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இது செகண்ட் பில்டிங், இந்த இடத்துல எழுதிப்போம் செகண்டு பில்டிங். இதை வந்து ஃபஸ்ட்டு பில்டிங் எழுதியாச்சு. ஓகே, இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு. செகண்ட் பில்டிங்கோடைய டாப்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்பை பார்க்குறாங்க. அண்டு இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு பில்டிங்கான டிஸ்டன்ஸை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 70 மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, நமக்கு 70 மீட்டர்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்பை பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த கிரவுண்டுக்கு சிமிலர்லாம் பேரலாக ஒரு ஆக்சிஸை நம்ம வந்து ட்ரா பண்ணணும், ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை இப்படி தான் ட்ரா பண்ணி நம்ம வரையணும். இது எல்லா வீடியோஸும் நாங்கள் சொல்கிறோம். இந்த லைன் பேரலாக கிரவுண்டுக்கு ஒரு லைனை எக்ஸ் ஆக்சிஸ் வரைகிறோம். இப்போ இந்த லைன்லேருந்து மார்க் பண்ணணும் டிப்ரெஷன் எங்கே பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணுற இந்த ஆங்கிள் தான் நமக்கு 45 டிகிரி. நவ் இப்போ ஆப்போசிட்டை பார்க்கணும், ஆப்போசிட்ஸ் ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பில்டிங் ஒன்று ஹைட் இருக்குது, இதுக்கும் ஒரு பேரலாக ஒரு டாட்டர் லைன்ஸை வரைஞ்சிப்போம். இந்த பார்லெலாம் நம்ம வரையும் போது இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன், ரெக்டாங்கிள் ஃபார்மேஷன் வரும். இந்த ஹைட்டும் இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸோடைய ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும், இந்த பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு நம்ம பார்க்கும்போது இதிலிருந்து இது வரைக்கும் தான் 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அந்த லைனில் அப்படியே வரும்.
வந்த உடனே இந்த ஜெட் மாதிரி எங்கே முடியுதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இங்கே தான் இந்த ஆங்கிள் வரும். ஸோ அதனால் இந்த டாட்டர் லைன்ஸை வரைஞ்சிருக்கும். இந்த டாட்டர் லைன்ஸை வரைஞ்சதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறது, அங்கே எதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங். ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய ஹைட்டு இதிலிருந்து இதுக்குள்ளே இருக்கிறது தான். இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் என்னன்னு தெரியாது, இதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா. அண்டு செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட்டையும் அவங்க என்னென்னு கொடுத்துட்டாங்க, செகண்ட் பில்டிங் இஸ் 120 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் பில்டிங்னா இது ஃபுல்லாகவே தான் செகண்ட் பில்டிங். இதிலேருந்து இந்த பார்ட் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது நமக்கு, 120 மீட்டர்ஸ், 120 மீட்டர்ஸ் டினோட் பண்ணிட்டோம். இந்த பார்ட் மட்டும் நமக்கு எக்ஸ்ன்னு தெரியும். இப்போ இதிலேருந்து இந்த பார்ட் மட்டும் வேணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 120லேருந்து இந்த பார்ட் எக்ஸ்னால் இந்த பார்ட்டும் நமக்கு என்ன எக்ஸ், இதிலேருந்து இது வரைக்கும் இதுவும் எக்ஸ் தான். இப்போ இந்த பார்ட் மட்டும் நமக்கு வேணும்னா இதை என்ன பண்ணுவோம், மொத்தமாக 120 மீட்டர்ஸ்லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே 45 டிகிரின்னு இப்போ பார்த்தாச்சு. இந்த 45 டிகிரிக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஜெட் லைன்லேயே வந்து இந்த ஜெட் லைன் இங்கே வருது. ஓகேங்களா. இந்த ஆங்கிள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த ஆப்போசிட் ஆங்கிள் இங்கேயும் 45 டிகிரின்னு மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எக்ஸ்ன்னு தெரியும். ஃபஸ்ட்டு பில்டிங்குடைய டிஸ்டன்ஸ் ஹைட் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓவராலாக செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் 120 மீட்டர்ஸ். இந்த இடத்துல இதுக்கு நேராக நம்ம லைன் பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ன்னு தெரியுது. இப்போ இங்கே எக்ஸ், இது எக்ஸ்னா இது மொத்த பார்ட்டும் 120. இப்போ இந்த பார்ட்டில் இந்த பார்ட்டு மட்டும் வேணும்னா இந்த 120லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணுறோம். இப்போ நேமிங்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இதை ஏன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை சி, இந்த பாயிண்ட்டு டி, இந்த பாயிண்ட்டை ஈன்னு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸ் வேணும்னா நமக்கு என்ன, 120லேருந்து நமக்கு இந்த எக்ஸை மைனஸ் பண்ணணும். இப்போ என்ன ட்ரையாங்கிள் மட்டும் எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். இதுதான் அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து தனியாக எடுத்து வரைஞ்சிக்கலாம், நமக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ டயக்ராமை தனியாக என்ன பண்ணுறோம், வரைஞ்சிடலாம். இப்போ இந்த ஆங்கிள் இங்கே க்ரியேட் ஆகிற ஆங்கிள் தான் 45 டிகிரி. அண்ட் இந்த பாயிண்ட்டு இங்கே ஏ, இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பின்ற பாயிண்ட்டு, அண்ட் இந்த பாயிண்ட் இ. ஓகே. ஸோ இங்கே இ வரைஞ்சாச்சு. இந்த ஏலேருந்து பின்ற டிஸ்டன்ஸ் என்ன, மொத்தம் 120. ஏலேருந்து சி வரைக்கும் 120. இந்த 120லேருந்து இந்த பார்ட்டு, இந்த எக்ஸ்ன்ற பார்ட்டு, இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா. மைனஸ் பண்ணால் இந்த 120லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் இந்த ஏபின்றது வரும். ஸோ இதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், 120 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அண்டு இந்த டியிலிருந்து சி அப்படின்றது என்ன, 70. இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இபி அப்படின்றதும் டியிலிருந்து சின்றதும் ஈக்குவலாக இருக்கும். இந்த பார்ட்டும் இது 70னா இதுவும் 70 தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம 70 மீட்டர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா, ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங், இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் என்னென்னா இடி அப்படின்றது நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இதுதான் ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங். இதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நான் கொடுத்துருக்க டேட்டா பிரகாரம் என்னென்ன இருக்குன்றதை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பில்டிங்ஸாக அதை நீங்கள் எழுதுங்க. ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பில்டிங்ஸ். இந்த 2 பில்டிங்ஸோடைய ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ், 2 பில்டிங்கோடைய ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ்னும் போது ஒரு பில்டிங் டியில் இருக்குது, இன்னொரு பில்டிங் சியோடு இருக்குது. அதோடைய ஃபுட் எந்த இடத்துல எந்த இடத்துலேருந்து அந்த பில்டிங் வந்து ரைஸ் ஆகிருக்கு, டிசி. இந்த டிசி அப்படின்றதும் இந்த இபின்றதும் ஈக்குவல். ஓகே. இந்த பார்ட்டும் ஈக்குவல். இது ரெண்டுமே எவ்வளோ நமக்கு 70 மீட்டர்ஸ். அண்டு ஃபஸ்ட்டு பில்டிங் when seen from the இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை 45 டிகிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம். இஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங்குடைய ஹைட்டை நம்ம பார்த்தோம்னா எங்கே இருக்குது, இதிலேருந்து இது வரைக்கும் இருக்குது, ஏலேருந்து சி. அதுதான் வந்து நமக்கு ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங், தட் இஸ் ஈக்குவல் டு 120 மீட்டர்ஸ்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங், அந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட்டை இடி தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நவ் இப்போ இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கும்போது இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இந்த சைடு, இந்த ஏபி தான் நமக்கு ஆப்போசிட் சைடு. இது ஹைபாட்டனியூஸ், ஏலேருந்து இ வரைக்கும் நமக்கு ஹைபாட்டனியூஸ். அண்ட் ரிமைனிங் இது இருக்கக்கூடியது இந்த சைடு, இலேருந்து பின்றது நமக்கு அட்ஜசன்ட் சைடு. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த எக்ஸு நம்மக்கிட்ட இருக்க டேட்டா ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் தான் இருக்குது. இந்த ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்து எந்த ரேஷியோவில் வரும்னா tan டீட்டாவில் தான் வரும். tan டீட்டான்றது என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ we are going with tan.
இப்போ டேனில் இங்கே நமக்கு டிகிரி எவ்வளோன்னு பார்க்குறோம். ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஸோ ஆங்கிள் 45 டிகிரி, டேன் 45. டேனுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இங்கே ஆப்போசிட்ன்றது ஏலேருந்து பி தான் ஆப்போசிட் சைடு, டிவைடட் பை அட்ஜசன்ட்ன்றது ஈலேருந்து பி. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். டேன் 45க்கு நமக்கு டேபிளில் வேல்யூ 1. இந்த ஏலேருந்து பின்றது என்ன? 120 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஈலேருந்து பி. இபின்றது நமக்கு 70 வந்துருச்சுங்களா? இப்போ இந்த 70 கொண்டு போயிட்டு இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 70 × 1ன்றது 70 ஆகிடுச்சு. இப்போ 120 மைனஸ் எக்ஸ் வந்து ஆர்ஹெச்எஸில் இருக்கும். இப்போ இந்த எக்ஸை எல்ஹெச்எஸில் கொண்டு வந்திருக்கேன். மைனஸ் எக்ஸ்ன்றது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் எக்ஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இந்த இடத்துல 120 இருக்குது. இந்த 70 ப்ளஸில் இருக்க அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் 70 ஆகிடுச்சு. ஃபைனலாக 120லேருந்து நம்ம 70 மைனஸ் பண்ணோம்னா we will getting 50 meters. இப்போ எக்ஸ்ன்றது என்ன? இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இடி. இந்த இடின்றது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பில்டிங்குடைய ஹைட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே எழுதணும், ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் இஸ் ஈக்குவல் டு 50 meters. ஸோ ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் தான் நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் இஸ் 50 meters நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச்.